ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இந்த செஷனில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதாவது இதுக்கு முன்னாடி சிஆர்பிசின்னு சொல்லுவோம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. ஓகேவா? இப்போ வந்து அது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதான்னு மாற்றிருக்காங்க. இதில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்துருவோம். நம்ம வந்து சைட் பை சைடு இதுக்கான செஷன்ஸையும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா எதுக்காக, அதாவது நமக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சப்ஸ்டாண்டிவ் லா, இன்னொன்று ப்ரொசீஜரல் லா. ப்ரொசீஜரல் லாவை அப்ஜெக்டிவ் லான்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்ஸ்டாண்டிவ் லா என்ன சொல்லுவோம்? ஒரு மனிதருடைய கடமைகள், உரிமைகள், அவங்களோட வந்து என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, அதாவது லைஃப், லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா மற்ற லீகல் மேட்டர்ஸ், இதெல்லாம் அவங்களோட சுதந்திரம், அவங்களோட சொத்து, இந்த மாதிரி இருக்கிற அவங்களோட வாழ்வியல், இதெல்லாம் பொறுத்து அவங்களோட கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, சட்ட ரீதியான உரிமைகள் என்ன, சட்ட ரீதியான கடமைகள் என்ன, சட்ட ரீதியான பொறுப்புகள் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டாண்டிவ் லாவில் தெரிஞ்சுக்குவோம். அதுதான் வந்து பனிஷ்மெண்ட்ஸை கூட சொல்லுவோம். அப்படி தானே? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பீனல் கோடு இப்போ வந்து என்னவா இருக்குது, பாரதிய நியாய சன்ஹிதா, இதெல்லாம் வந்து சப்ஸ்டாண்டிவ் லா. ஏன்னா வந்து பனிஷ்மெண்ட்ஸு, இது செஞ்சால் என்ன பொறுப்பு, இது செஞ்சால் எவ்வளோ ஃபைனு, இது செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா வந்து ப்ரொசீஜரல் லா. இதில் என்ன செய்யும் அப்படின்னா, வேரியஸ் ஆஸ்பெக்ட்னால் எப்படி சொல்ல, கோர்ட்டோட கிளாசிஃபிகேஷன், கோர்ட்ஸ், அதாவது குற்றவியல் நீதிமன்றத்தை, இப்போ சிவிலுக்கு வந்து நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோடு இருக்குது, அதை மாற்றலை, அது அப்படியே தான் இருக்குது. இப்போ இது வந்து குற்றவியல் நீதிமன்றம், இந்தியா ஃபுல்லாக இயங்குகிற குற்றவியல் நீதிமன்றம் எப்படி வடிவமைக்கப்பட்டு இருக்குது, அது வந்து எப்படி கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை வகையான குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்குது, அதோட பவர்ஸ் என்ன, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், கேஸ் நடத்துறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவில் வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதாவது ப்ரொசீஜர் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போது ஒரு குற்றவியல் வழக்கு அப்படின்னா அது எஃப்ஐஆரில் ஆரம்பித்து ஜட்ஜ்மெண்ட்டில் முடியுது இல்லையா? அது மேபி கன்விக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அக்யூட்டலாகவும் இருக்கலாம், தண்டனையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து நிரபராதின்னு விடுவிக்க கூட செய்யலாம். ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் முடியுது இல்லையா? இந்த ப்ராசஸ் இடையில எப்படி கொண்டு போகிறாங்க, என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, யாரெல்லாம் இதில் வந்து பங்கு ஆற்றுறாங்க, யாருக்கெல்லாம் என்னென்ன வேலை இருக்குது, எந்தெந்த கோர்ட்டுக்கு போகணும், எந்தெந்த கேஸுக்கு, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த அதுதான் ப்ரொசீஜரல்லாம் சொல்லும். ஓகேவா? ஸோ வந்து இப்போது சட்ட விதிகளை எப்படி பாதுகாக்கணும், நியூசன்ஸ், அதாவது தொந்தரவு இல்லாமல் ஒரு அமைதி நிலையை எப்படி காக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல்லாவில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் இது தான். நம்ம வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோட ஹிஸ்ட்ரியும் பார்த்துருவோம். அப்போ தான் நம்ம அடுத்து பாரதிய சுரக்ஷா சன்ஹிதா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செஷன்லேருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாரதிய சுரக்ஷா சன்ஹிதாவில் கொஞ்சம் செக்ஷன்ஸ் கூட்டியிருக்காங்க, கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம். இந்த மொத்தம் வந்து 531 செக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க. நம்ம வந்து அது இனி வர செஷன்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜரல் கோட் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து 1882. அதாவது நமக்கு வந்து 1857 வந்து ஒரு ரிபெல்லியன் மூமெண்ட் நடக்கும் இந்தியாவில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலை வந்து இது பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே வந்து இந்தியாவை வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்து நாங்கள் ரன் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க க்ரோனுக்கு கீழே, அந்த விக்டோரியா மகாராணிக்கு கீழே வந்து அது ஆட்சி செய்யப்படும். ஸோ அப்போ வந்து அப்போ தான் இதை கொண்டு வருவாங்க, இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஒன்று தேவை நமக்கு அப்படின்ட்டு. ஸோ வந்து 1882 வந்து
அந்த ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஆனால் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்குது. ஓகேவா, நிறைய அப்பப்போ சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரொசீஜர் எல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா கமிஷன் வந்து அவங்களோட ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அது வந்து 14th ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட் வந்து இந்த கோடில் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், சில திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஆனால் அந்த லா கமிஷனே கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க 1961. அதுக்கப்புறம் அந்த லா கமிஷனே மாற்றி அமைச்சதுக்கப்புறம் அவங்க 41st ரிப்போர்ட்டை வந்து எப்போ கொடுத்தாங்க, 1969 வந்து இந்த கோடுக்கு ஒரு ரிவிஷன் வேணும் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு லா கமிஷன் வந்து அவங்க இனிஷியேட் பண்ணுறது, மாற்றம் வேணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் வந்து பில் வந்து 1970 வந்து டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது லேப்ஸ் ஆயிரும். அந்த பில் வந்து 1972 லேப்ஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட்டே வந்து டெசல்யூஷன் பண்ணிடுவாங்க. பார்லிமெண்ட்டையே வந்து இது டெசல்யூட் பண்ணனால அந்த பில் வந்து பாஸ் ஆகாமல் போயிடும், லேப்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே பில் வந்து திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்போ ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், 1972 வந்து திருப்பியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் பில் அப்படிங்கிறத. அது வந்து ரெண்டு ஹவுஸுமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பிரசிடெண்ட்டோட அசென்ட்லாம் வாங்கிடும். அதுக்கப்புறம் இந்த கோடு எப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வருது அப்படின்னா 1 April 1974 வந்து இது வந்து ஃபோர்ஸுக்கு வந்துடும். இது வந்து அந்த பில் வந்து என்ன, ஒரு நிமிஷம், 125th அமெண்ட்மெண்ட். ஓகேவா, அமெண்ட்மெண்ட் பில்லு 1973 வந்து அந்த பில்லு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஃபோர்ஸுக்கு, அந்த சட்டத்தை ஃபோர்ஸ் கொண்டு வரது வந்து 1974 April 1. ஓகேவா, அதுக்கப்புறமும் அது வந்து அதை ப்ரெசன்ட் டே இப்போ நமக்கு தேவையான இப்போ நாட்கள் மாறிட்டே வருதுல்ல, ஒவ்வொரு விதமான குற்றங்களும் மாறிட்டு வருது. நம்ம இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் மாறிட்டு வருது. அந்த மாதிரி அப்போ உள்ள டைமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்களும் கொண்டு வந்தாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறது, அப்புறம் அரெஸ்டட் பர்சனுக்கு, அதாவது அரெஸ்ட் ஆனவங்களுக்கு உள்ள உரிமைகள், அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறது. அப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ப்ளீ பார்கெனிங் அப்படின்னா வந்து அந்த அக்யூஸ் பர்சன் வந்து அவங்களோட சார்ஜஸை வந்து கூட்டவோ குறைக்கவோ அதை வந்து பார்கெயின் பண்ணலாம் ப்ராசிக்யூட்டர்கிட்ட. ஸோ எனக்கு இவ்வளோ போடாதீங்க, இவ்வளோ இது பண்ணுங்கள் அப்படின்னு வந்து இது பண்ணலாம். அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கப்படும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் விக்டிம்க்கு ஆன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு, அந்த மாதிரிலாம் வந்து சில அமெண்ட்மெண்ட்ஸில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ இது நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் எதுக்கு இப்போ நாகரிக் சுரக்ஷா கொண்டு வராங்க, என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு நல்ல விதமாக வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் வந்து லட்சக்கணக்கான கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்க தான் செய்யுது. ஸோ இதை வந்து சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு யோசித்து அவங்க வந்து இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்ம கொண்டு வருவோம், நம்ம வந்து இன்னும் ஒரு மாற்றம் பண்ணுவோம். அது பண்ணுனா நமக்கு வந்து ஒரு வேளை இந்த பேக்லாக் கேசஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக குறையுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா வந்து 20th December 2023 லோக்சபாவில் பாஸ் ஆச்சு அந்த பில்லு. அப்புறம் ராஜ்யசபாவில் வந்து 21st December 2023 பாஸ் ஆச்சு. ஓகேவா, அப்புறம் பிரசிடெண்ட் எப்போ அவர் அசென்ட்டை கொடுத்தாரு அப்படின்னா 25th December 2023 அன்றைக்கி கொடுக்குறாரு. அப்புறம் கவர்மெண்ட் வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா 1 July 2024 இந்த சட்டம் வந்து எஃபெக்டிவ் ஆயிரும், இது வந்து நடைமுறைக்கு வந்துடும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 1 July 2024 அப்புறம் வந்து
இப்போ நம்ம பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அப்புறம் திஸ் சன்ஹிதா இது என்ன சொல்லுது அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன், இன்கொயரி, ட்ரையல் ஆஃப் அஃபென்ஸு, அதெல்லாம் வந்து எந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும், அதே தான் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்ன வேலையை பார்த்துச்சோ அதை தான் சன்ஹிதாவும் பார்க்குது. ஓகேவா? ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சேலண்ட் ஃபீச்சர்ஸ், முதல்ல கிரிமினல் ப்ரொசீஜர் கோட சேலண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்து இது டிஃப்ரென்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்குவோம். அது ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டுமே ப்ரொசீஜர் கோடு தான். இது என்னென்ன சேலண்ட் ஃபீச்சர்ஸ்னு இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ஆர்கனைசேஷன், அதாவது எல்லாமே ஒரு சீரான ஒரு வந்து கட்டமைப்பு. அந்த கிரிமினல் கோட்ஸோட கட்டமைப்பு வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி, இந்தியா ஃபுல்லாக ஒரு ஒரு நேர்த்தியான கட்டமைப்பு வந்து கொடுக்கறது இதோட சேலண்ட் ஃபீச்சரில் ஒன்று. இன்னொன்று வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது வந்து சில ஜுடிஷியல் பவர்ஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ்டையும் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னா வந்து அவங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கிடையாது. இப்போ வந்து இந்த குரூப் பி, குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட்டில், அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கும் சில பவர்ஸ் இருக்கும். அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தானே, அவங்களுக்கு வந்து சில ஜுடிஷியல் கேசஸ், இந்த பெட்டி அஃபென்சஸ் இதெல்லாம் வந்து அவங்களும் அதை வந்து தீர்வு காணலாம். அந்த மாதிரி வந்து சில பவர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஈக்குவல் டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஆர்ஓ, தாசில்தார் எல்லாருக்குமே வந்து சில கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கீழேயே, அந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா கீழே அவங்களும் வந்து அந்த சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாக்கிறதுக்கும் தண்டனை தரதுக்கோ வந்து அவங்களுக்கும் சில பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் என்ன தான் அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துருந்தாலும் அல்டிமேட் கண்ட்ரோல், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அல்டிமேட் கண்ட்ரோல் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ஜுடிஷியரியோட கையில் தான் இருக்கும், நீதிமன்றத்தோட கையில் தான் இருக்கும். நீதிமன்றத்தை தாண்டி அந்த பவர் வந்து போகாது, அவங்கள்ட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க. ஓகேவா? மூணாவது வந்து என்ஷூர்ஸ் ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்டு. ஸோ வந்து எல்லா கம்ப்ளைண்ட்டும் அந்த அக்ரீவ்டு பார்ட்டி, அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ரெஜிஸ்டர் ஆகாமல் எல்லா கம்ப்ளைண்ட்டுமே வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேங்காங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னா எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுது. யார்கிட்ட அப்படின்னா ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், ஒரு காவல் நிலையம் இருந்தால் அதுக்கு அந்த காவல் நிலையத்துக்கு சார்ஜ் எடுக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க எல்லா பாதிக்கப்பட்டவங்களோட கம்ப்ளைண்ட்டும் அங்கே வந்திருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யுது. ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில், அது முடியாத பட்சத்தில் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்களோட மேல் அதிகாரிகள்கிட்டையும் கொடுக்கலாம். மேலதிகாரிகள்கிட்டையும் அந்த இதையும் முடியாத பட்சத்தில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட்டையும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். அது ஒரு சைலண்ட் ஃபீச்சர். நாலாவது வந்து ப்ரொடெக்ஷன் டு த அக்யூஸ்ட். ஸோ வந்து இது நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ வந்து எல்லா ப்ராசிக்யூஷன் சைட்லேயும் எல்லா ஜட்ஜஸ்டையும் முதல்ல அவங்க மைண்டில் இருக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குற்றவாளியை அவரின் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவரை நிரபராதியாகவே கருதி எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். ஓகேவா? அந்த அக்யூஸ்டை வந்து நீங்கள் குற்றம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற நிரூபிக்கப்படும் வரை அவங்கள வந்து ஒரு நிரபராதி அப்படின்னு தான் பார்க்கணும், அவங்கள குற்றவாளியாக பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு சில ரைட்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ரைட்ஸு? பெயில் எடுத்துக்கலாம். அவங்க வந்து அவங்க குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நம்ம கொடுக்குற இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷாவில் கொடுக்குற பாதுகாப்பு என்னென்னா, அவங்க வந்து பெயில் வாங்கிக்கலாம். ஆனால் அதுலேயுமே நிறைய ரூல்ஸ் இருக்குது. சில இதுக்கு பெயிலபிளாக இருக்கும், சில இது நான் பெயிலபிள் அஃபென்ஸாக இருக்கும். இந்த மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்க குற்றத்தை பொறுத்து ஆனால் அவங்க பெயில் எடுத்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தராங்க. இன்னொன்று ரைட்ஸ் ஆஃப் த அரெஸ்டட் பர்சன்ஸ். ரைட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சொந்தக்காரங்கிட்ட சொல்லிக்கலாம், நாங்கள் அரெஸ்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்திக்கலாம். அதுக்கான உரிமைகள் இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை அவங்களுக்கு துணையாக வச்சுக்கலாம்.
ஸோ அந்த லீகல் அட்வைஸ்லாம் வழக்கறிஞர்கிட்டருந்து அவங்க வந்து பெற்றுக்கலாம். அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவங்க கேட்கலாம். இல்லை அப்படின்னாலும் போலீஸ் கஸ்டடியே வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணலாம். பண்ணுறதுக்கு மெடிக்கல் ஆஃபீஸரை கூப்பிட்டு அவங்கள எக்ஸாமின் பண்ண வைக்கலாம். இன்னொன்று மேஜிஸ்ட்ரேட் எதுவும் டார்ச்சர்லாம் போலீஸில் இல்லை, போலீஸ் கஸ்டடியில் டார்ச்சர் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து எக்ஸாமின் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து அவங்களோட ரைட்ஸு அரெஸ்டட் பர்சன்ஸ்க்கு. அடுத்து வந்து ஃபேர் ட்ரையல்னால் நியாயமான முறையில் வந்து நீதி வழங்கப்பட்டது, அவங்க உண்மையிலேயே குற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து எய்மாக இருக்குது இந்த ப்ரொசீஜரல் கோடுக்கு. அப்புறம் வந்து சுப்பீரியர் கோர்ட், அதோட அடுத்த மேல்நிலை நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க அப்பீலுக்கு கூட போகலாம். சரியா? அதுவும் ஃபேர் ட்ரையல் ப்ராசஸில் ஒரு உரிமை தான். அப்புறம் அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் தான் வந்து கண்ட்ரோல் இருக்குது, அவங்கள்ட்ட தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இருக்குது. அவங்க வந்து ப்ரிவிஷனுக்கும் எடுத்துக்கலாம். ஒரு கேஸை வந்து கீழவை நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தாங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து அதை ரிவைஸ் பண்ணி திருப்பி அவங்க திருத்தம் பண்ணலாம். எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்கலாம். ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து அந்தந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையல் ப்ரொசீஜர். சாலியன்ட் ஃபீச்சர்ஸில் இன்னொன்று வந்து ட்ரையல் ப்ரொசீஜர்னால் அந்த அஃபென்ஸோட சிவியாரிட்டியை பொறுத்து, அது எவ்வளோ கடுமையான ஒரு குற்றமாக இருக்குங்கிறத பொறுத்து அவங்களுக்கான அந்த ட்ரையல் ப்ரொசீஜர் வந்து மாறுபடும். அதாவது சம்மன் ட்ரையல், வாரண்ட் ட்ரையல், சம்மரி ட்ரையல்லாம் உண்டு. சம்மன் கேசஸ், வாரண்ட் கேசஸ், சம்மரி ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அடுத்தடுத்த செஷனில் இந்த மூணுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், எந்தெந்த குற்றம் எந்தெந்த முறைப்படி விசாரணை நடத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்னால் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற முறைகள். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் வந்து யாருக்கெல்லாம் பவர் கொடுக்குது? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டு, இந்த நான் சொன்னேன்ல ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பவர்ஸையும் இந்த பாரதிய சுரக்ஷா சன்ஹிதா இல்லைனா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இதுலேயும் இருந்துச்சு. ஓகேவா? அது கொடுக்குது. எதுக்காக அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா அமைதியை நிலைநாட்ட, நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது நல்லபடியாக எல்லாமே நடக்குது, சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்கு, டு மெயின்டைன் பப்ளிக் ஆர்டர் அண்ட் ட்ராங்குலிட்டி, சட்டம் ஒழுங்கு. ஓகேவா? அப்புறம் வந்து சோஷியல் செக்யூரிட்டினா சமூக பாதுகாப்பு. ஸோ இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இல்லைன்னா பாரதிய சுரக்ஷா சன்ஹிதா ரெண்டுலேயும் இருக்கிற சைலண்ட் ஃபீச்சர் இன்னொன்று என்ன முக்கியமான ஒரு சைலண்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஒய்ஃபு, மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் இவங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது இவங்களுக்கு தேவையான வசதிகள், உணவு, இருக்க இடம், அவங்களுக்கு தேவையான பண உதவி, இதெல்லாம் வந்து ஒரு நபர் வந்து செய்யணும். அவருக்கு வந்து அது கடமை. ஸோ அதை வந்து அந்த பவரை வந்து கிரிமினல் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணுற பவர் இருக்குது. இப்போ நீங்கள் பேமெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் டு ஒய்ஃப், சில்ட்ரன், பேரண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஒய்ஃப் வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் எனக்கு வந்து சாப்பாடு தரதில்லை, இல்லைன்னா எனக்கு கை செலவுக்கு பணம் தரதில்லை, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒய்ஃப் வந்து இது பண்ணலாம். ஸோ வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போடலாம், இல்லை நீ உன் ஒய்ஃபை கவனித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி குழந்தைகளும் அவங்களோட உரிமையை கேட்கலாம் தந்தைகிட்ட இருந்து. அந்த மாதிரி பெற்றோர்களும் வந்து கைவிடப்பட்ட பெற்றோர்களும் மகன்கிட்ட இருந்து உரிமையை கேட்கலாம். இது வந்து குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பவர் இருக்குது ஆர்டர் போடுறதுக்கு. நீ ஒழுங்காக கவனி, உன் ஒய்ஃபை கவனி, குழந்தைங்கள கவனி, அப்பா அம்மாவை கவனின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த 2 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடாக இருக்கட்டும், இல்லைன்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவாக இருக்கட்டும், இந்த 2லேயும் சேர்த்து இருக்கிற சைலண்ட் ஃபீச்சர்ஸை பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதாவில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரியா?
இல்லை என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா பார்த்தோன்னே தெரியுற சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க, மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நீக்கிட்டாங்க. இப்போது நமக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் உண்டு, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு உண்டு. மெட்ரோபாலிட்டன்னா என்னது, மெட்ரோபாலிட்டன் அப்படின்னா வந்து நம்ம 74th அமெண்ட்மெண்ட் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அதை டெஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா 10 மில்லியன் 10 lakh பீப்புளுக்கு மேலே ஜனத்தொகை இருக்கிறது, அதாவது ஒரு 2க்கு மேற்பட்ட முனிசிபாலிட்டி சேர்ந்து இருக்கும் அந்த நகரத்தில். ஸோ அதெல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி இதெல்லாம் வந்து ஒரு சில மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து தனியாக வந்து மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ் அப்படின்னு உண்டு. அதை வந்து இப்போது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் அதை எடுத்து விட்டாங்க. ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் அடிப்படையில் கோர்ட் இல்லை. அப்புறம் அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜு அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு போஸ்ட் வந்து இப்போது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் இல்லை. ஓகேவா, அங்கே இருந்துச்சு, சிஆர்பிசியில் இருந்துச்சு. அப்புறம் ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எவிடன்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு இப்போ போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறமும் அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணக்குமோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போவாங்க. அது எல்லாமே இப்போ வந்து ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா வந்து 7 years பனிஷ்மெண்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடிய குற்றங்கள் நடந்திருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த இடத்த போய் பார்க்கணும் எவிடன்ஸை எடுக்கிறதுக்கு. யூஸிங் மொபைல் ஃபோன்ஸு இல்லைன்னா மற்ற டிவைசஸ் அதெல்லாம் வந்து வச்சு கூட நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து. அதை வந்து டாக்குமெண்ட் மீன்ஸ் என்னது, உங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதோ டிவைஸ்லேயோ அதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு நிமிஷம், இப்போ வந்து சாம்பிள்ஸ் பார்க்குறது, பிளட் சாம்பிள்ஸ் பார்க்குறது, கைரேகை பார்க்குறது, இதெல்லாம் வந்து எல்லா 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றம் நடைபெற்றிருந்தால் எல்லா குற்றங்கள்லையுமே இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் இதையும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோரன்சிக் ஃபெசிலிட்டிஸ் எந்தெந்த ஸ்டேட்டில் இல்லையோ அவங்களாம் வந்து மற்ற ஸ்டேட்டில், பக்கத்து ஸ்டேட்டில் அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் அவங்ககிட்டருந்து ஹெல்ப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து இனிமேல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் வந்து எலக்ட்ரானிக்கலாக வந்து கொண்டு வர சொல்லிட்டாங்க. டிஜிட்டல், அதாவது ஃபோன் மூலமாக இல்லைனா கம்யூனிகேஷன் டிவைசஸ், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைசஸ் கண்டெய்னிங் டிஜிட்டல் எவிடன்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட். டிஜிட்டல் எவிடன்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இன்கொயரிஸு, அதாவது லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் மூலமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், இன்கொயரியாக இருக்கட்டும், ட்ரையலாக இருக்கட்டும், அது வந்து இனிமேல் வந்து எலக்ட்ரானிக் மூலமாக வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வீடியோ எவிடன்ஸ் கொடுக்கலாம். கேஸே வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக நடத்தலாம் அப்படின்னு வந்து பாரதிய சுரக்ஷா சன்ஹிதாவில் சொல்லிட்டாங்க. இது வந்து செக்ஷன் 530, அதாவது கடைசி செக்ஷன் வந்து ரிப்பீல் அண்ட் சேவிங்ஸு 531, அதுக்கு முந்தின செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ பிஎன்எஸ்எஸ் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக்கலாக சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனும் வேலிட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபோன் மூலம் மெசேஜ் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, இதெல்லாம் வந்து வேலிட் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரோக்ளைம்டு அஃபெண்டர்ஸ். ப்ரோக்ளைம்டு அஃபெண்டர்ஸ்னால் யார் அப்படின்னா, ரொம்ப நாளாக கிடைக்கவே மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, குற்றம் செஞ்சுட்டு மறைஞ்சிருப்பாங்க. அவங்கள வந்து ப்ரொக்ளமேஷன் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க, இவரை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இவர் இந்த நேரத்தில் கோர்ட்டுக்கு வரணும், இவர் இப்போ இந்த விசாரணைக்கு வரணும் அப்படின்னு வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் வந்து ப்ரோக்ளைம்டு அஃபெண்டர்ஸ். அவங்க வரவே இல்லைனாலும் லீகல் ப்ரொசீடிங்ஸை வந்து நீங்கள் நடத்தி முடிக்கலாம். அவங்க வரணும் அப்படின்னு காத்திருக்க வேண்டாம்.
ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா கேஸஸ் ரொம்ப பெண்டிங்கில் இருக்கிறது இல்லையா, டக்குன்னு கொடுத்துடலான்னு நினச்சி பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் சாம்பிள்ஸ். ஸோ வந்து முன்னாடியெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங், சிக்னேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து சாம்பிள் எடுத்துப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்ஸு இதெல்லாம். இப்போ வந்து வாய்ஸை கூட சாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணலனாலும் அந்த இண்டிவிஜுவல்ஸ்டேருந்து வாய்ஸ் சாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து போலீஸ் கஸ்டடி. இப்போ சிஆர்பிசியில் வந்து 15 நாள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கலாம் அரெஸ்ட் ஆனவங்க. மற்ற அந்த 60 நாள் 90 நாள் பீரியட்லாம் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிஎன்எஸ்எஸும் அந்த மாதிரி தான், அந்த 15 டேஸ் சொல்லுது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அது வந்து அந்த 60 நாள் 90 நாளில் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கணும் அந்த 15 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பார்ட்டாக தான், அதில் ஒரு பகுதியாக தான் இந்த 15 டேஸ் இருக்கணும். ஸோ போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி இதுக்கே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து போலீஸ் கஸ்டடினா விசாரணைக்காக எடுத்துகிட்டு போவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடினா நேராக கோர்ட்டு ஆர்டர் போட்டு அவங்க வந்து அந்த ப்ரிசனில் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து ஹாஃப் ஆஃப் த மேக்ஸிமம் பீரியட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம், சிஆர்பிசியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து அவர் கேஸ் நடக்கும்போதே அவர் தண்டனைக்குரிய காலத்தில் ஒரு பாதி காலம் வந்து அவர் டிடென்ஷன்லேயே இருந்துட்டார். அவர் வந்து டிடென்ஷன் அப்படின்னா என்னது, ஃப்ரீடம்மை வந்து தடுத்து வைக்கிறது, அதை அடைச்சி போட்டிருக்காங்க, இல்லை ஜெயிலையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ அப்படி இருந்துட்டார். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கண்டிப்பாக பெயில் கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இப்போ பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டியை வந்து டினை பண்ணுறாங்க. இப்போ அங்கே வந்து டெத்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற அஃபென்ஸை தவிர மற்ற எல்லாத்துக்கும் அந்த ரூல் உண்டு சிஆர்பிசிக்கு கீழே. அதாவது ஒரு மொத்த பனிஷ்மெண்ட்டு காலத்தில் பாதி பனிஷ்மெண்ட்டை அந்த நபர் வந்து ஏற்கனவே கேஸ் நடக்கும்போதே அனுபவிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு பெயிலில் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். டெத்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற அஃபென்ஸை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இந்த ரூலை பயன்படுத்தலாம். பிஎன்எஸ்எஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெத்து போக இவங்க இன்னொரு ரூலையும் கொண்டு வராங்க. என்னன்னா, மோர் தென் ஒன் அஃபென்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றத்தை செஞ்சுருந்தாலும் அந்த எக்ஸப்ஷன் உண்டு. அவருக்கு வந்து அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றம் செஞ்சுருக்கிறாரு. ஸோ வந்து பாதிக்கு மேலே அவர் தண்டனை காலமே இப்போ 1 வருஷம்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கேஸ் வந்து ஒரு 6 மாதம் நடக்குது அப்படின்னா வந்து பெயில் கொடுத்து அவங்கள பெயிலில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து சிஆர்பிசியில். ஆனால் டெத் சென்டென்ஸ் கொடுக்குற குற்றம்லாம் இருந்துச்சுன்னா பண்ண மாட்டாங்க. இப்போ பிஎன்எஸில் வந்து ஓகே இதே ரூல் தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் இந்த டெத்துக்கு வந்து நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தீங்களா, அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றம் செஞ்சவங்களுக்கும் வந்து அதே எக்ஸப்ஷன் உண்டு. நாங்கள் வந்து அப்படியெல்லாம் பெயில் கொடுக்க முடியாது, ஒரு குற்றம் செஞ்சுருந்தா வந்து நீங்கள் சொல்கிற ரூலில் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு வந்து பிஎன்எஸ் வந்து சிஆர்பிசியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்குறாங்க. ஆனால் இப்படி பார்த்தா யாருக்குமே பெயில் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பொதுவாகவே கேஸ் எழுதும் போதே ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் தான் எஃப்ஐஆர்லேயே போடுவாங்க, சார்ஜ் ஷீட்டே அப்படி தான் போடுவாங்க இல்லையா. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜே யார் இப்போ ஒரு குற்றத்துக்கு போடுறாங்க, 2-3 குற்றத்தை சேர்த்து தான் போடுறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். சிஆர்பிசிக்கு கீழே வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்குக்கு கீழே உள்ள அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ளவங்க ரேங்க்கில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து அவங்களுக்கு பவர் இருக்குது. என்னென்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அக்யூஸ்டு பர்சனாக இருப்பார்ல, குற்றவாளியாக இருக்கவருக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து சிஆர்பிசிக்கு கீழே. பிஎன்எஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம், அது எஸ்ஐயாக தான் இருக்கணும், இல்லை எஸ்ஐக்கு மேலே தான் அவர் இருக்கணும், கீழே உள்ள ரேங்க்லலாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, யாருக்குனாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ளீ பார்கெனிங் அப்படின்னு வரும்போது என்ன சொல்கிறாங்க பிஎன்எஸ்எஸில் அப்படின்னா வந்து 30 நாட்களுக்குள்ளே அதுக்கான நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள்
அப்ளை பண்ணியிருக்கணும் கோர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிலிருந்து 30 நாளைக்குள்ளனா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், இது ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் முடிஞ்ச 30 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ப்ளீ பார்கனிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்னால் சார்ஜ் ஷீட்டுக்கும் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து லாயர்ஸ்க்கு தெரியும். ஆனால் லாயர்ஸ் இல்லாதவங்களும் இந்த செஷனை ஒரு வேளை கேட்டிங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். சார்ஜ் ஷீட்டுங்கிறது போலீஸ் ஃப்ரேம் பண்ணி தருவாங்க. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ங்கிறது மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவார். அந்த குற்ற அறிக்கையெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு இந்த இதுக்கு இந்தந்த குற்றம் இந்தந்த செக்ஷனுக்கு கீழே வரும் அப்படின்னு ஒரு சார்ஜை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது தொடர்ந்து ட்ரையல் நடக்கும். ஓகேவா? ஸோ பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ண குற்றம் வரையறுக்கப்பட்ட 30 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ப்ளீ பார்கனிங்க்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அக்யூஸ்டு பர்சன் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அதாவது வந்து இதை ப்ளீயை குறைக்கணுமா கூட்டணுமா அப்படின்னு ப்ராசிக்யூட்டர்கிட்ட வந்து கேட்கலான்னு நான் சொன்னேன்ல. ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து அந்த குற்றத்தை குறைக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும். அதுதான் ப்ளீ பார்கனிங். அதை வந்து நீங்கள் 30 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் சக்ஸஸர் ஆஃபீஸர் டு டிப்போஸ். அடுத்த சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஸோ அடுத்து என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நமக்கு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர் இருக்கார், ஒரு விஓ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஓ வந்து ரிட்டையர் ஆகி 20 வருஷம் ஆச்சு. ஆனால் வந்து அவர் இருக்கிறம்போது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து அவர் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போனா 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேஸ்க்கு விசாரணை வருதுன்னா அவரே தான் திருப்பியும் கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து என்ன சார் எழுதி வச்சிங்க, இந்த டாக்குமெண்ட்டில் என்ன சார் இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சிவில் கேசஸ்னால் விஏஓ வருவாங்க, இங்கே விஏஓவும் வருவாங்க, இந்த போலீஸ் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன். யார் வந்து கேஸ் எழுதுனாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் ப்ரொசீஜரை வாசித்து சொல்லலை. இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து சாட்சி சொல்லணும். ஆனால் இது ரொம்ப டிலே ஆகும் ப்ராசஸ். ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப வயசாகிருக்கும், அவங்க வர முடியாது, அவங்களுக்கு சில இது புரியாது, இல்லைன்னா அவங்க வேறு ஊரில் செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க டியூட்டியில் இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இல்லைன்னா வேறு இடத்துக்கு மாறி போயிருப்பாங்க, அவங்கள திருப்பியும் வர வைக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய டிலே ஆகும். இந்த டிலே ப்ராசஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ இன்னொன்று கொண்டு வந்திருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க தான் வந்து சாட்சி சொல்லணும், அவங்க தான் இந்த டாக்குமெண்ட்டை பற்றி சொல்லணும்னு இல்லை, அவங்களோட சக்ஸஸர், அவங்களுக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வர்றவங்க கூட சொல்லலாம். அதாவது இப்போ இருக்கிறவங்க கூட, ஆமாம் சார் இவர் வந்து இதை தான் எழுதி வச்சுருக்கிறாரு, இவர் இதை தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க கூட வந்து அது வந்து சக்ஸஸர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை பற்றி டெப்போசிஷன் சொல்லலாம், வாக்குமூலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓகே ஸ்பீடப் பண்ணும் கேஸஸை. ஆனால் வந்து இப்போ நம்ம எவிடன்ஸில் படித்தோம்ல பிஎஸ்ஏ, அதில் வந்து அது ஸ்டாண்டர்ட் எவிடன்ஸ் ரூல் என்ன அப்படின்னா, அவங்களே வந்து தான் அது டைரெக்டாக எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் எவிடன்ஸ் ரூலோட இது வந்து கொஞ்சம் கிளாஷ் ஆகும். பட் ஸ்டில் ஏதோ கொண்டு வந்திருக்குறாங்க. நம்ம இது நடைமுறையில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. அப்புறம் டைம்லைன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அதர் ப்ரொசீடிங். எல்லா ப்ரொசீடிங்க்கும் ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க பிஎன்எஸ்எஸில். அதை சீக்கிரமாக முடிக்கணும், ரொம்ப வளதொலைன்னு இழுத்துட்டு போகக்கூடாது கேஸ் அப்படிங்கிறத, எல்லாத்துக்கும் ஜஸ்டிஸ் ஸ்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் தான் பிஎன்எஸ்எஸில் வந்து செஞ்சுருக்கிற மாற்றம். ஓகேவா? நம்ம அடுத்த செஷனில் வந்து இது ஃபர்தராக இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.